கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தியோட கையெழுத்துக்காக மேனேஜர் ரூம்ல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி ஒரு காரணத்தை சொல்லிட்டு வேறொரு வழியா மேனேஜர் ரூமுக்கு வர்றாங்க. வந்ததும் வாங்க சார், உங்களை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். டீ காஃபி ஜூஸ் ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க மேனேஜர். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், நான் சீக்கிரமா அர்ஜென்ட்டாக போயாகணும், கையெழுத்து போட்டு கொடுக்குறேங்கிறாங்க கார்த்தி. உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், இந்தாங்க இதில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதும் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. நகையை எடுத்துக்கிட்டு வந்து பாட்டி கையில் கொடுக்குறாங்க. பாட்டி அதை சாமியை கும்பிட்டு, அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு இந்த நகை இதுக்குள்ளே பூட்டி கிடந்ததுக்கு, இன்னைக்கு தான் நல்ல நேரம் வந்திருக்கு. அப்பா கார்த்தி, உன் கையால் இதை திறந்து வை அப்படின்னு சொல்லி பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. நகைகளெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா, சரி சார். கார்த்தி பாட்டிக்கிட்ட, பாட்டி பத்திரமா நகையை எடுத்துகிட்டு வந்துருங்க, நான் முன்னாடி நிற்கிறேங்கிறாங்க. சரிப்பா முன்னாடி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, பாட்டி இளையராஜா ஊர்க்காரங்க எல்லாரும் இந்த வழியே வராங்க. கார்த்தி வந்த வழியிலேயே அந்த பக்கமாக திரும்பி வெளியிலேருந்து மறுபடியும் உள்ளே வராங்க. சந்திரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இவன் வெளியில தான் நின்று இருக்கான், இப்போ உள்ள வந்து நிற்கிறான். ஆனால் உள்ள எப்படி கையெழுத்து போட்டு நகையை எடுக்க முடியும்? இவன் போய் கையெழுத்து போடாமல் மேனேஜர் நகையை கொடுக்க மாட்டாரு. என்னதான் நடக்குதுன்னு நாமளும் பார்க்கலாம். டேய், எங்களை ஏமாற்ற முடியாதுடா அப்படின்னு சந்திரா கார்த்திவே விரைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வண்டி ஏதாவது அடிபட்டுருச்சான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாம் மேடம், நம்ம வண்டியில் தான் யாரும் இடிச்சிட்டாங்க, அதை பைசல் பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா அப்படின்னு சந்திரா கேட்கவும், ஆமாம் மேடம், அடிச்சவனை சும்மாவா விட முடியும், அவங்ககிட்ட வாக்குவாதம் பேசிட்டு இருந்தான், எல்லாரும் பைசல் பண்ணி சரி போனா போகுதுன்னு விட்டுட்டு வந்தேங்கிறாங்க. ஆமாம், உங்கள் வண்டி தான் கொஞ்சம் ரிப்பேர் மாதிரி தெரியுதுங்கிறாங்க. ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன குழப்பத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. சந்திரா அதுக்கு பதில் சொல்கிறாங்க, இதை பாரு, உன் வேலை என்னமோ அதை பாரு, ஒன்றும் குழப்பமாவெல்லாம் இல்லை, தெளிவாக தான் இருக்கேங்கிறாங்க. சரி, என்னமோ முகத்தை பார்க்க உருன்னு தெரிஞ்சுங்க, அதுக்கு தான் நான் கேட்டேன், வேற எதுவும் காரணம் கிடையாதுங்கிறாங்க கார்த்தி. இருடா, இப்போ என்கிட்ட சிக்குவே இல்லை, அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக பாட்டி சந்தோஷமா நகைப்பெட்டியோட வரதை பார்த்து சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது. அம்மாடி சாமுண்டீஸ்வரி, என் பேரன் கையெழுத்து போட்டு இதோ நகையை பூரான்னு திருப்பியாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, வந்த வேலை முடிஞ்சது, சரி நாங்கள் கிளம்பட்டுமா, எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு நேரமே வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நகைப்பெட்டியோட போயிட்டு இருக்காங்க. ராஜாவும், ஆமாங்கத்த, நீங்கள் எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு வந்துருங்க. சரி, நான் பாட்டி வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு தான் கிளம்ப போகிறேன். மாப்பிள்ள, என்ன வரும்போது லிஃப்ட் கொடுத்தீங்க, போகும்போது லிஃப்ட் கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. முறைக்கிறாங்க கார்த்தி. சரி போது மாப்பிள்ள, முறைக்காதீங்க, வரும்போது நீங்கள் லிஃப்ட் கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி பரவாயில்ல, நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இளையராஜா அங்கிருந்து போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து முறைக்கிறாங்க. ஏ வெளியில் வாடி அப்படின்னு சொல்லவும் சந்திரா மனசுக்குள்ள, ஐயோ வெளியில் என்னை திட்டுறதுக்கு தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். சே, போச்சு போச்சு, வசமா மாட்டிக்கிட்டேன்னு நினச்சிட்டு கார்த்தியை பார்த்துக்கிட்டே சந்திரா வெளியில் போகிறாங்க. அக்கா அது வந்து அப்படின்னு சந்திரா சொல்லுவோம். ஏய் வாய மூடடி, என்னை அசிங்கப்படுத்திருக்குன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தியா, வரலேன்னு சொன்ன எனக்கு தங்கச்சி அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேசி என்னை வலுக்கட்டாயமாக இங்கே இழுத்துக்கிட்டு வந்து உன்னை நம்பி வந்ததுக்கு பேங்க் வாசலில் நிற்க வச்சு என்னை செருப்பால் அடித்த மாதிரி பண்ணிட்டீங்களே. அன்னைக்கு வலுக்கட்டாயமாக அப்படி தான் சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் என்னை அசிங்கப்படுத்தினேன்னு பார்த்தா இப்போவும் அதே மாதிரி பண்ணிட்டியே. நீ சொல்லும் போதே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும், என்னோட முட்டாள்தனம், உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம். அக்கா நான் சொல்றது நல்லா கேளு, அந்த லூசு பையன் நம்ம கார்ல வரும்போது இப்படி ஏதாச்சும் ஒன்று நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. அதுக்கு தான் அந்த லூசு பையனை வண்டியில் ஏற்ற வேண்டாம்னு சொன்னேன், ஆனால் நீ தான் கேட்கலையேங்கிறாங்க சந்திரா. ஆமாண்டி, உன் பேச்சை கேட்டு கேட்டு தான் இந்த அளவுக்கு வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறேன். இது பத்தில உனக்கு ஆரம்பத்துலேருந்தே உனக்கு என் மாப்பிள்ளைய பிடிக்கல, அப்போவெல்லாம் வெறுப்பான பேச்சில் தான் நீ பேசிட்டு இருக்கேன்னு நினச்சேன். என் மாப்பிள்ளைய பற்றி அதை இதையும் சொல்லி நிரூபிக்கிறேன்னு சொல்லி ஊரோட இழுத்துக்கிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்க சந்திரா. அக்கா நான் சொல்கிறத நீ நல்லா கேளு, நம்ம வீட்டு டிரைவர் தான் ராஜா சேதுபதியோட பேரன். அவன் நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் எப்படியோ சுதாரிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்து தப்பிச்சுக்கிறாங்க்கா. ஏய், நீ சொல்கிறதெல்லாம் ஏதாவது நம்புற மாதிரியா இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடியே தானே அந்த கிழவியோட பேரன் போய் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. மாப்பிள்ளை அந்த கேபின்குள்ளேயே போகலை, அவர் நம்ம கூட தான் இருந்தார். அவங்க எல்லாரும் நகையை எடுத்துக்கிட்டு அந்த கேபின்லேருந்து வெளியில் வரும்போதும் அப்போவும் மாப்பிள்ளை நம்ம கூட தான் நிற்கிறாரு. இதுக்கு மேலே அவர் மேலே உனக்கு என்ன சந்தேகம், தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டே இருக்க போறியாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா அந்த நேரத்தில் கூட அவள் வெளியில் போகிற மாதிரி போய் கையெழுத்து போட்டு வந்திருக்கலாமல்லங்கிறாங்க சந்திரா. ஏய் சும்மா வளராதடி அக்கா, அவன் ஒரு கண் கட்டி வித்துக்காரன், இந்த தடவையும் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு அவன் போய் கையெழுத்து போட்டு நகையை எடுத்து கொடுத்துட்டாங்கிறாங்க சந்திரா. இதா பார் சந்திரா, இப்படியே பேசிட்டு இருந்தா அரைஞ்சிடுவா, வாய மூடு முதல்ல. கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா, நம்ம கண்ணு முன்னாடி தான் எல்லாரும் உள்ளே போகிறாங்க, மறுபடியும் நம்ம கண்ணு முன்னாடி தான் வெளியில் வராங்க, அப்புறம் எப்படி இப்படி மாப்பிள்ளை உள்ளே போக முடியும்? நீ செய்கிற தப்பை மறைக்கிறதுக்காக என்னென்னமோ கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்க, நல்லா கேட்டுக்கோடி. நம்ம மாப்பிள்ளை அந்த கிழவியோட பேரனே இல்லை. இனிமேலாவது அவரை சந்தேகப்படுறதை விட்டுட்டு வேலை என்னமோ அதை பாருன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமாக போகிறாங்க. சந்திரா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது கார்த்தி வராங்க. என்ன மேடம், எங்கள் அத்தைக்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க போல இருக்கு, என்ன செய்யறது, ஒவ்வொரு தடவையும் நீங்களும் எத்தனையோ பிளான் பண்ணுறீங்க, நல்லா மொக்கையா போயிடுது, இவ்வளோ தூரம் தோத்து போயிட்டீங்களே, என்ன செய்யறதுங்கிறாங்க கார்த்தி. டேய் இப்போ ஜெயிச்சிட்டோன்னு தெனாவட்டா பேசுறியா, டேய் நீ யாருங்கிறத உண்மை என்னன்னு நிரூபிச்சு உன் தோலை உரிக்காம விடமாட்டேன் பாரு. பாருங்க மேடம், நீங்கள் நிரூபிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் தேவையில்லாமல் என்கிட்ட மோதுறதை நிறுத்திக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட மோதி உங்களுக்கு தான் பிபி அதிகமாகுது,
போகுது. கொஞ்சம் கூலா இருங்களேன். ஏன் தேவையில்லாம வேலை பார்க்குறீங்க? டேய் நீ சமாளிக்கிற மாரி நடிக்காத. கார்ல ஏதோ சத்தம் வரதா சொல்லிட்டு போயி, வேற வழியா போயி நீ கையெழுத்து போட்டு நகைய வாங்கி குடுத்த. அப்படித்தானேன்னு கேட்குறாங்க சந்திரா. ஐயோ! எப்படிங்க கரெக்ட்டா சொல்றீங்க? பார்த்து வச்ச மாரியே கண்ணுல கண்ட மாரி கண்டது கண்டபடி சொல்லிட்டீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. நான் வேற ஒரு வழியா போய் தான் கையெழுத்து போட்டு குடுத்துட்டு நகைய எடுத்து குடுத்துட்டு வந்தேன். என்ன செய்யறது? நீங்களும் எத்தனையோ தடவை என்ன மாட்டி விடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா முடியலையே! என்ன செய்யறது? சரி வேற ஏதாவது பிளான் பண்ணி உன்ன மாட்டி விடலான்னு தானே நீங்க மறுபடியும் யோசிக்கிறீங்க. சரி முயற்சி பண்ணுங்க. சரி நான் வரேன்ட்டு காட்டி போறாங்க. ச்சே! எத பண்ணுனாலும் இப்படி நெகட்டிவாவே முடியுது. என்னதான் பண்றதுன்னு சந்திரா மறுபடியும் கோவத்தோட போறாங்க. வீட்ல துர்கா தனியா இருக்காங்க. அங்க நவீன் வராங்க. என்ன துர்கா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. டேய் உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கலையேன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப என்னோட ரூமுக்கு வந்து எதுக்கு எனக்கு இப்படி டார்ச்சர் குடுக்குறேன்னு கேக்குறாங்க. துர்கா நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா உன்னை என்னால மறக்க முடியாதே. அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் துர்கா. மனசார சின்சியரா உன்னை லவ் பண்றேன். நீ துரத்துனாலும் அப்பதான் திரும்ப திரும்ப உன்னை பிடிச்சிருக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா நீ தான் ஏத்துக்கவே மாட்டேங்கிற. ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோ அப்படின்னு நவீன் கெஞ்சுறாரு. டேய் நீ பண்றது அத்தனையுமே பிரார்த்தனம். அப்படி இருக்க உன்னை எப்படிடா எனக்கு பிடிக்கும்? உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க துர்கா. துர்கா நான் என்ன பிரார்த்தனை பண்ணினேன்னு நவீன் கேட்கவும், ஆமா லவ் லெட்டர் எழுதுற மாதிரி என் கையில எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து கேட்கும்போது அதை அழிஞ்சதா காட்டிட்டேன். அப்படியெல்லாம் எழுதவே இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அடியாளுகிட்ட அடியை வாங்கிக்கிட்டு ரொம்ப வலிக்கிற மாதிரியும் கை காலெல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு நீ எப்படியெல்லாம் நடிச்ச இதெல்லாம் பிரார்த்தனம் இல்லையாங்கிறாங்க. நீ கரெக்டா என்கிட்ட நடந்துக்கிட்டா நான் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ண போறேன்? ஏதோ நான் தப்பிச்சுக்கணுங்கிறக்காக சேஃப்டிக்காக இப்படி பண்ணினேன். உண்மையிலுமே நானெல்லாம் ப்ராடு கிடையாதுங்கிறாங்க. ச்சே இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லைன்னு சொல்றாங்க துர்கா. இதா பாரு துர்கா, காதல்ல பொய் சொல்றது, விளையாடுறது, காமெடி பண்றது இதெல்லாம் ஜகத்து. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கணும். இதுதான் காதல்ல கேம். இதையெல்லாம் ரசிக்காம என்ன குத்தம் சொன்னா எப்படி டார்லிங் அப்படின்னு நவீன் சொல்லவும், இதா பாருடா தேவையில்லாம என்கிட்ட பேசாத. அப்படி பேசினேன் கண்ணும் கண்ணமா அடிச்சிடுவேங்கிறாங்க. நீ அடிச்சாலும் சரி என்ன மிதிச்சாலும் சரி காதல்ல இதெல்லாம் ஜகச்சம். ஆனா இப்படி எல்லாம் நடந்தாலும் ரசிக்க தெரியணும். சரி என்ன அடி பார்க்கலாம் அப்படின்னு நவீன் கண்ணத்தை கட்டுற நேரம் பார்த்து கரெக்டா சந்திரா வந்து இதை பாத்துக்கிறாங்க. ஏண்டா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையான்னு துர்கா கேட்கவும், அதெல்லாம் இருக்கு. அதையும் தாண்டி காதல் ரொம்ப அதிகமா இருக்கு. காதலுக்கு முன்னாடி அது எல்லாமே மழுங்கி போச்சு செல்லுங்கிறாங்க. ச்சே எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா நீ எதுக்கு இங்க வந்த அதை முதல்ல சொல்லுன்னு கேக்குறாங்க துர்கா. நான் உனக்கு பெஸ்டான லவரா இருக்கணும்னு உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கிறாங்க. எது எனக்கு கிஃப்டா? நீ எதுக்காக எனக்கு கிஃப்ட் வாங்கி தரணுங்கிறாங்க. ஆமா நீ என்னோட லவ்வரு, நான் வாங்கி கொடுக்கறது தானே பெஸ்ட். என்னோட காதலுக்கும் என்னோட அன்பை பரிசா இந்த தங்க கொலுசை உனக்கு கொடுக்குறேன் வாங்கிக்கோங்கிறாங்க. டேய் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. மரியாதையே இதெல்லாம் எடுத்துட்டு போயிரு. கடையா உனக்காக நான் அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நவீன். இதை பாருடா இப்போ நீ போக போறியா இல்லை எங்கள் அம்மாவை கூப்பிட்டுமாங்கிறாங்க. இதை பாரு செல்லம், நீ இந்த கொலுசை எடுத்து போட்டுக்கிற வரைக்கும் இந்த கொலுசு இங்கே தான் இருக்கும்னு சொல்லி கொலுசை வைக்கிறாங்க. இதை பாருடா எவ்வளவு நாளானாலும் சரி இந்த கொலுசு இங்கே தான் இருக்கும். நான் எடுத்து போட்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை பாரு செல்லம், நீ என்னோட காதலை ஏற்றுக்கிற வரைக்கும் இதே மாதிரி தான் நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ கண்டிப்பாக என்னை ஏத்துக்கவே என்னை லவ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்கு. சரி நான் வரட்டான்ட்டு போறாங்க நவீன். சந்திரா நவீனை பார்த்துட்டு இருக்காங்க. நவீன் வெளியே வரும்போது ஓடி ஒளிஞ்சு மறந்துக்கிறாங்க. என்னது இந்த டிரைவர் பையன் பண்றதே சரியில்லையே. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு டிரைவரா வந்தவன் இப்ப மாப்பிள்ளை ஆயிட்டான். இவனும் இதே மாதிரி தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்கானே. அவன் முதல்ல வந்து நம்மளுக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். இதுல இவன் வேறையா? அன்னைக்கு தான் துர்காவுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததா பெரிய பிரச்சனை வந்தது. அதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. திரும்பவும் துர்கா கிட்ட ஏதோ வம்பு பண்ணிட்டு இருக்கான். இதை கூடிய சீக்கிரம் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் அக்கா கிட்ட சொல்லி இவனை வெளியில விரட்டணும்னு நினைக்கிறாங்க சந்திரா. இனிமே டிரைவர் வேலைக்கு ஆம்பளைகளை வைக்க வேணா லேடிஸ் தான் வைக்கணும்னு உறுதியா சொல்லிடணும்னு நினைச்சிட்டு போறாங்க சந்திரா. நவீன் அவங்க ரூமுக்கு வந்து போனை சார்ஜில் போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு போறாங்க. பின்னாடியே வந்த சந்திரா நவீன் எங்க போறாங்கன்னு பார்த்துட்டு பாத்ரூம் தானே போறான் போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமா வந்து போனை செக் பண்றாங்க. நவீனோட போன்ல யார் நம்பர் இருக்குன்னு பார்த்துட்டு அதுல டாட்னு இருக்கு. யாரு டாட்? அப்ப இவங்க அப்பாவா? சரி அவருக்கு போனை பண்ணி சொல்லிட வேண்டியதான். இவனோட ஆட்டத்தை அடக்கணும்னு நினைச்சிட்டு நவீன் போன்ல இருந்து நவீனோட அப்பாவுக்கு போன் பண்ணிடுறாங்க சந்திரா. போனை நவீனோட அப்பா அட்டன் பண்ணதும் சொல்லு நவீன்கிறாங்க. நான் ஒண்ணு நவீன் கிடையாது, சந்திரா பேசுறேன், ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேங்கிறாங்க. அப்படியா? என் பையன் நம்பர்ல இருந்து நீ யாருமா பேசுறதுன்னு கேட்கவும், நான் யாரா? நான் இந்த வீட்டு முதலாளி அம்மா. உங்க பையன் எங்க வீட்டுல டிரைவர் வேலை பாக்குறான். டிரைவர் வேலை மட்டும் பார்க்கல, எங்க வீட்டு பொண்ணு பின்னாடி லோன்னு அலையிறான். கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்காம எங்க வீட்டு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து அவ பின்னாடி லோன்னு அலையிறான். பணக்கார வீட்டுக்கு மருமகனானோன்னு இப்படி ஒரு ஆசையோட சுத்திட்டு இருக்காங்கிறாங்க. ஆமா நீ ஏன் பணக்கார வீட்டுக்கு மருமகனானோன்னு ஆசைப்படுறானாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க சந்திரா. அங்க ரொம்ப பணக்காரங்க, எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு நினைப்பான் போல இருக்கு உங்க பையன். அவனை கொஞ்சம் நீங்க கண்டிச்சு வைங்கிறாங்க சந்திரா.
இதா பாருமா, நீ தப்பு தப்பா உளறிக்கிட்டு இருக்க. நான் யார் தெரியுமா? எங்களுக்கே கணக்கு வழக்கு இல்லாத சொத்து கிடக்குது. என் பையன் பேர்ல எத்தனை கம்பெனி இருக்கு தெரியுமா? இது கூட தெரியாம நீயும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. ஆமா, என் பையன் எதுக்காக அங்க வந்து டிரைவர் வேலை பார்க்கணும்? நீ ஏதோ தப்பு தப்பா தெரியாம பேசிட்டு இருக்க. ஆமா, என் பையன் போன என்ன நீ திருடிட்டியா இல்ல என் பையனை பத்தி பொய்யா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியாங்கிறாங்க. ஏங்க, நான் எதுக்குங்க பொய் சொல்ல போறேன்? நான் ஒன்றும் பொய் சொல்லல. நான் சொல்ற அட்ரஸ்க்கு நீங்களே வந்து உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றாங்க சந்திரா. சரிம்மா, முதல்ல நீ அட்ரஸ் சொல்லு, நான் நேரா அங்கதான் வர்றேங்கிறாங்க நவீனோட அப்பா. சந்திரா அட்ரஸ் சொல்றாங்க. நவீனோட அப்பா நேரா ராமநாதபுரத்துக்கு சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. என்னது, இவன் அப்பா வேற பணக்காரன்னு சொல்றான். நம்ம வீட்டுக்கு எதுக்கு பணக்கார வீட்டு பசங்களா வந்து டிரைவர் வேலை பார்க்குறானுங்க? இவன் அப்பன் பேசுறத பார்த்தா பெரிய பணக்காரன் போல தான் இருக்கு. அப்படி இருக்கு, இவன் ஏன் இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சந்திராவுக்கு குழப்பமா இருக்குது. ஐயோ, எது உண்மை எது பொய்ன்னே தெரியல. சரி, முதல்ல இவனோட அப்பன் வரட்டும், அதுக்கப்புறம் எது உண்மைன்னு தெரிஞ்சிடும். இவனை அடிச்சு வெளியே விரட்டினா தான் அவனுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். வீட்டு வாசலுக்கு முன்னாடி சந்திரா எட்டி பார்க்குறாங்க. பெரிய கார் ஒன்று வந்து நிற்குது. அதுல இருந்து நவீனோட அப்பாவும் அம்மாவும் வரதை பார்த்ததும் இவங்க 2 பேரும் அவனோட அப்பா அம்மா போல தான் இருக்கு. சொன்னதும் கரெக்டா வந்துட்டாங்க. இனி நம்ம வேலையை காட்ட ஆரம்பிக்க வேண்டியதான்னு சந்திரா போய் டேபிள்ல இருந்த தண்ணி எடுத்து தரையில கொட்டி விடுறாங்க. அப்பங்க நவீன் வர்றாரு. நவீனை கூப்பிடுறாங்க சந்திரா. டிரைவர் இங்க வாவேன், இங்க வாரு, தண்ணி கொட்டிருச்சு, இதை கொஞ்சம் தொடச்சு விடுங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் ஒரு பழைய துணியை எடுத்துக்கிட்டு வந்து அந்த தரையை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நவீனோட அப்பா வந்ததும் டே நவீன்னு கூப்பிடுறாங்க. நவீன் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் எங்க அப்படின்னு நவீன் கேட்கவும், நாங்க வர்றது இருக்குன்றா, முதல்ல நாங்க கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. உன்னோட லெவலுக்கு நீ என்ன இங்க வந்து தரையெல்லாம் தொடச்சிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்கவும், ஆமாமா, நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்கம்மா, இப்படி சத்தம் போட்டு பேசாதீங்க. நீங்க எப்படி 2 பேரும் இங்க வந்தீங்க? நான் இங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்கவும், அதெல்லாம் இருக்கட்டும்டா, நாங்க கேட்கறதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. யார் வீடு இது? எதுக்காக நீ இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? இதுக்காகவாடா உன்னைய நாங்க வளர்த்தி படிக்க வச்சோம்? ஏய், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, மரியாதை என்ன, இதெல்லாம் நம்ம ரிலேஷன்ஸ்க்கு தெரிஞ்சா கேவலமா போயிடும்டா. மான மரியாதை எல்லாமே போச்சு. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நவீனோட அப்பாவும் அம்மாவை வந்து திட்டுறாங்க. ஐயோ, சத்தம் போட்டு பேசாதீங்க, என்னோட மான மரியாதை எல்லாம் போயிடும், வெளியில போய் பேசிக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நவீன், டேய் முதல்ல நாங்க கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. நீ எதுக்காக இந்த வீட்டில் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? கேட்டா பதில் சொல்லாம எங்களை விரட்டுலயே நீ குறியா இருக்க. சாமுண்டீஸ்வரி வந்ததும், ஏங்க யாருங்க நீங்க, எதுக்காக இங்க வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நவீனோட அப்பா, நீங்க யாருன்னு கேக்குறாங்க. எது, நான் யாரா? என் வீட்லயே வந்து என்ன யாருன்னு கேக்குறீங்களா? இந்த சாமுண்டீஸ்வரிய பார்த்து யாருன்னு வேற கேக்குறீங்களா? நீங்க யாரு? நீங்க எதுக்காக வந்து என் வீட்டுல கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. நான் யாருன்னா கேக்குறீங்க? இதோ இவங்க நிக்கிறாளே என்னோட ஒய்ஃப், இங்க நிக்கிறானே இவன் தான் என் பையன். இவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு ரத்தம் கொதிக்குது தெரியுமா? பெத்த பையன் இந்த வேலையெல்லாம் செய்யறத பார்த்து கோபத்துல என் ரத்தம் கொதிச்சு நான் கத்திட்டு இருக்கேங்கிறாங்க. உங்க மகனா இருந்தா என்ன? இப்ப இவன் எங்க வீட்டுல டிரைவர் வேலை பாக்குறான். வாங்குற சம்பளத்துக்கு தரையை துடைக்க சொன்னா தொடச்சு தாங்க ஆகணும். இதுக்கு என்னமோ ரத்தம் கொதிக்குது, அது கொதிக்குது, இது கொதிக்குதுன்னு வந்து இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க சந்திரா. ஏமா என்னமா, யாரு நினைச்சீங்களா? எங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? பெங்களூர்ல இவனுக்காக கார் ஓட்டுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நிஜமா தான் சொல்றீங்களான்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. ஆமாங்க, வீட்டுக்காருக்கு பெங்களூர்ல நிறைய பிசினஸ் இருக்கு தெரியுமா? எங்களுக்கு எக்கச்சக்கமா அளவு தளவில்லாத சொத்து கிடக்குது. அத்தனை சொத்துக்கும் இவன் தான் எங்களுக்கு ஒரே வாரிசு. கடல் போல சொத்து கிடக்கும் போது இவன் இங்க வந்து தரையை தொடச்சிட்டு இருக்கானு, இத பாக்குற எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நவீனோட அம்மா சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி இதை நம்புறதா இல்லை என்ன செய்யறதுனே புரியாம பாக்குறாங்க. ஏண்டா, உன் தகுதிக்கு இதெல்லாம் தேவைதானா? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? முதல்ல கிளம்புங்கிறாங்க. அங்கேயும் மயில் வாகனம், ராஜராஜன், சுவாதி, துர்கா எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு, நீங்க சீன் கிரியேட் பண்ணாம பேசாம கிளம்புங்கம்மா, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட போன்ல சொல்றேங்கிறாங்க நவீன். டேய், நீ எந்த காரணத்தையும் எங்ககிட்ட சொல்ல வேண்டாம், நீ யாரு எதுங்கிறதே இவங்களுக்கு தெரியல. உன்னைய சாதாரணமா நினைச்சுக்கிட்டு அவங்க தரையை துடைக்க சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியாடா? இத பாருங்கம்மா, எல்லாரும் கொஞ்சம் பேசுறத நிறுத்துங்க. நவீன், இவங்க தான் உங்க அம்மா அப்பாவா? இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் அமைதியா நிக்கிறாங்க. நவீன், உண்மையை சொல்லு, அவங்க பையன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? உண்மையை சொன்னா உனக்கு நல்லது. தயங்காம சொல்லுன்னு சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கும் போது நவீன் மறுக்க முடியாம, ஆமா இவங்க தான் எங்க அப்பா அம்மாங்கிறாங்க. கார்த்தி இந்த பக்கமா தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறாங்க. நவீனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்மள அடையாளம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சா இவங்க உண்மையை சொல்லிடுவாங்க. அவங்க கண்ணில் படாம நிக்கிறதே நல்லதுன்னு கார்த்தி யாருக்கும் தெரியாம மரவா நிக்கிறாங்க. நவீன் சாமுண்டீஸ்வரி கேட்ட கேள்விக்கு ஆமான்னு சொல்லிடுறாங்க. எங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதான். எங்க அப்பா பெங்களூர்ல பெரிய பிசினஸ் மேன். நாங்க ரொம்ப ரொம்ப வசதியான குடும்பம் தான் மேடம். வசதியா வாழ்ந்தவன், பெரிய பணக்கார விட்டு பையன். நீ எதுக்காக எங்க வீட்டுல டிரைவர் வேலைக்கு வந்து சேர்ந்த? மேடம், அது வந்து அப்படின்னு நவீன் தயங்கிட்டு இருக்கும் போது சந்திரா சொல்றாங்க,
சொல்றாங்க, இத பாருக்கா எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன் கேளு. இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு காரணமே நம்ம துர்கா தான். நம்ம துர்கா மேல இவனுக்கு நிறைய காதல் இருக்காம். சந்திரா நீ என்ன சொல்றீங்கறாங்க? ஆமாக்கா, நம்ம வீட்டு பொண்ண காதலிக்கிறதுக்காக தான் இவன் டிரைவர் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான். துர்கா வந்து சொல்லும்போது நம்ம விசாரிச்ச போது எந்த ஆதாரமும் இல்லைன்னு தப்பிச்சிட்டான். இப்போ வசமா மாட்டிக்கிட்டான்னு சொல்றாங்க சந்திரா. டேய் நீ என்ன வேலை பண்ணிருக்க தெரியுமா? இதெல்லாம் ஆள் மாறாட்டம். எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமான்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே பொய்ய சொல்லி எங்க வீட்லயே டிரைவர் வேலை பார்த்திருப்ப. எங்களை எல்லாம் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? இவ்வளவு நாளா எங்களை முட்டாளாக்கி இருக்க, சீப் பண்ணிருக்க, அப்படித்தானே? நீ பண்ணனது பெரிய தப்பு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடுங்க இருந்து. மேடம் நான் செஞ்சது தப்பு தான், பெரிய தப்பு தான். எனக்கு துர்காவை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ மனசுல இடம் அடிக்கணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில தான் நான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தேன். கரெக்டான நேரத்துல உண்மையை உங்ககிட்ட சொல்லி சாரி கேட்கலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளேயே அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களும் இப்படி வந்து நிப்பாங்கன்னு எனக்கு எதிர்பார்க்கல. இப்படி எல்லாம் நடந்து போச்சு மேடம், மன்னிச்சுக்கோங்கங்கறாங்க நவீன். டேய் ஒரு பொண்ணுக்காக உன் லெவலை எல்லாம் விட்டு இறங்கி வந்து இப்படி அல்பமான வேலை பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு என்ன தலையெழுத்தா? முதல்ல கிளம்பு. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பேசி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க நவீன். நவீன் நீ தப்பு செஞ்சுட்ட. உனக்கு என்னோட பொண்ணு பிடிச்சிருந்தா உங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நீ நேரடியா தைரியமா என்கிட்ட பொண்ணு கேட்டிருக்கலாம். நிச்சயமா என் பொண்ணை உனக்கு நான் கொடுத்துருப்பேன். அதுதான் நியாயமான முறை. பொய்ய சொல்லி என்னை ஏமாத்தி என் வீட்டுல டிரைவர் வேலை பாக்குற மாதிரி என்ன மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன். இன்னும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிற தகுதி உனக்கு கிடையாது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடிய அருகதையும் தகுதியும் உனக்கு கிடையாது. எனக்கு முக்கியமா நேர்மை தான் முக்கியம். பொய் பேசுறவங்களை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. நவீன் துர்காவை பாக்குறாங்க, துர்காவும் நவீனை பாக்குறாங்க. இன்னும் ஏன் நிக்கிற? மரியாதையா இங்கிருந்து வெளியில போன்னு விரட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. மேடம் அது வந்து இங்க பாரு, உங்ககிட்ட இனிமே எதுவும் பேச நான் தயாரா இல்ல. மரியாதையா வெளியில போ. பாருங்கம்மா உங்க பையனை கூப்பிட்டுட்டு வெளியில போங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியதா இருக்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பாத்தியாடா உன்னால நாங்க எப்படி வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறோன்னு? இந்த வீட்டுல எனக்கு நல்ல மரியாதையை தேடி கொடுத்துருக்க. உன்னை பெத்ததுக்கு இன்னும் நாங்க எப்படியெல்லாம் அவமானப்படணுமோ தெரியல. போ. எல்லாம் தேவைதானடா? உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எத்தனை கோடீஸ்வரங்க நீயும் நானும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுமா? நீ என்னடானா இந்த வில்லேஜில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த கிராமத்தை பொண்ணை போய் காதலிச்சுக்கிட்டு டிரைவர் வேலை வேற பார்த்துட்டு இருக்க, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையான்னு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி இந்த பாருமா, நீ உங்க பையனை என்ன வேணாலும் திட்டுங்க, ஆனா உங்க பையனை திட்டுனா நாங்க என்ன ஏதுன்னு கேட்க போறதில்ல. ஆனா எங்க பொண்ணை எதுக்காக கிராமத்து பொண்ணு அப்படி இப்படின்னு குறைச்சு பேசிட்டு இருக்கீங்க? வார்த்தையா அளந்து பேசுங்க, அனாவசியமா பேசாதீங்க. நாங்களும் கோடீஸ்வரங்க தான். எங்க பொண்ணுங்களை கட்டிக்கிறக்கும் எத்தனையோ கோடீஸ்வரங்க லைனா இருக்காங்க. உங்களை மாதிரி பணக்காரங்களை நாங்க எத்தனையோ பேர்த்த பார்த்திருக்கோம். முதல்ல இங்க இருந்து வெளியில கிளம்புங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட கெஞ்சுறாங்க. மேடம் சொன்னா கேளுங்க, எங்க அம்மா அப்பா தெரியாம உங்ககிட்ட பேசிட்டாங்கன்னு சொல்லுவோம். டேய் அவங்க கிட்ட என்னடா கெஞ்சிட்டு இருக்க? வாடா முதல்ல கிளம்பி வா போலாங்கிறாங்க நவீனோடமா. ஆளாளுக்கு பேசுறது எல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. இதுக்கப்புறமும் மானங்கிட்டு போய் இங்க நிக்க போறியா? ஒழுங்கா வாடா வெளியில வா அப்படின்னு வலுக்கட்டாயமா நவீனோட அப்பாவும் அம்மாவும் நவீனை இழுத்துட்டு போறாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வாடான்னு கூப்பிடுறாங்க. அப்பா முதல்ல நில்லுங்க, எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னான்னு கேக்குறாங்க நவீன். இப்ப அதுவாடா முக்கியம்? உனக்கு இந்த வீட்டுல வேலைக்காரனா பார்த்ததும் எங்க உடம்பெல்லாம் ஆடி போச்சு தெரியுமா? அப்பா நீங்க கூப்பிட்டதுனால நான் வர முடியாதுங்கிறாங்க. இங்க பாருடா, இதுக்கப்புறமா நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது, நீ வரப்போறியா இல்லையாங்கிறாங்க. நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, துர்காக நான் மனசார விரும்புறேன், அவளை லவ் பண்றேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நான் வருவேங்கிறாங்க நவீன். அவ இல்லாத நான் இந்த ஊரை விட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. என்னடா உனக்கு பொல்லாத லவ்? அவ இல்லாத உன்னால வாழ முடியாதா? இவ இல்லாட்டி இன்னொரு பொண்ணு? அப்பா இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா புரியாது. நீங்க காதல கூட பிசினஸா பாக்குறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணை பார்த்தாலும் சரி, எனக்கு எந்த பொண்ணு வேண்டாம், எனக்கு துர்கா தான் வேணும். அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வேன். வாழ்க்கையில எனக்கு துர்கா தான் பொண்டாட்டியா வரணும், எனக்கு துர்கா தான் வேணுங்கிறாங்க. ஏய் என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு அந்த பொம்பளை சொல்லிட்டு இருக்கா. அவன் என்ன உனக்கு அருகதி இல்லைன்னு சொல்றது? உனக்கு என் கூட படிச்ச மந்திரியோட பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவன் வெளியே உனக்கு பொண்ணு கொடுக்க தயாரா இருக்கான். அவன் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில ஜாலியா சந்தோஷமா செட்டில் ஆகிற வழிய பரடாங்கிறாங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரிய போறதே இல்ல. நீங்க எல்லாத்தையுமே பணமா தான் பாக்குறீங்க. நீங்க முதல்ல அம்மாவை கொட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. நான் வரும்போது துர்காவோட தான் வருவேன், நான் வரமாட்டேங்கிறாங்க. என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? திரும்ப திரும்ப இதையே தான் பேசுவியா? வாடா போலாம் அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, முதல்ல கையை விடுங்க, வாங்க கார்ல கோருங்க. கார்ல போகும்போது எல்லா விவரத்தையும் உங்களுக்கு சொல்றேன், அம்மா வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு நவீனும் அப்பா அம்மா கூட போறாங்க. டேய் என்னடா இதெல்லாம்? எங்க கிட்ட ஏதோ சொல்லி அப்படியே மலுப்பு பாக்குறியா? நாங்க சொல்றத கேளுடா. மந்திரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா வாழ்க்கையில செட்டில் ஆகிற வழிய பாரு. இந்த பொண்ணெல்லாம் நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா சந்திரா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நம்மள ஏமாத்திட்டு இருந்தவனை எப்படியோ ஒரு வழியா ஒருத்தனை துரத்தியாச்சு, இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்தது இந்த டிரைவருக்கு தான் குறி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு சரி எல்லாம் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க பத்தி, இனிமே இந்த வீட்டுல யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி துர்காவை பார்த்து முறைச்சிட்டு போறாங்க.
துர்கா, அச்சச்சோ! நவீன் கிட்ட நம்ம தப்பா நடந்துக்கிட்டோமா? அவன காட்டி கொடுத்தது தப்போ? காதலிக்கிறேன்னு சொன்னா எனக்கும் மனசுல ஆசை இருக்கு. ஆனா வெளிப்படுத்த தெரியாம இப்படி மாட்டி விட்டுட்டோமேன்னு நினைக்கிறாங்க துர்கா. அதுக்கப்புறம் நவீனுக்கு துர்கா ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அவ நவீனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. துர்கா கார்த்தி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. கார்த்தியும் உங்க 2 பேத்தோட காதலுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறமா உங்க கல்யாணத்த பத்தி நானே அத்தை கிட்ட பேசுறேன்னு கார்த்தி சொல்லியிருக்காங்க. நவீன், துர்கா 2 பேருமே சாமுண்டீஸ்வரியோட சம்மதத்துக்காக காத்திருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.